ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்க, எத்தனை கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க ஒரு அப்டேட் வந்து இப்போ சோஷியல் மீடியா செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ ஆமன்பா, ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்தை அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 121 கோடி கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. ஸோ தளபதி விஜய் அவருடைய லாஸ்ட்டாக வந்த படமான கோட் படத்தை வந்து நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 110 கோடி கொடுத்து தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஜனநாயகன் படத்தை அமேசான் பிரைம் வந்து 121 கோடி கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. ஸோ போக போக நம்ம தளபதி விஜய் அவருடைய மார்க்கெட் லெவல்ன்றது ஏறிட்டே இருக்கு. ஸோ வெறித்தனமான சம்பவத்தை தான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ தளபதி விஜய் அவருடைய லாஸ்ட் படம் அப்படின்றனால ஒரு 150 கோடிக்கு விற்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 121 கோடி தான் வித்திருக்கு. ஸோ அமேசான் பிரைம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்ல இருக்கு. ஸோ கொஞ்சம் ஃபேமஸ் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு ஹை லெவலுக்கு தான் வித்திருப்பாங்க. ஸோ அதனால தான் இத்தனை நாள் வரைக்கும் வச்சிருந்தாங்க ஜனநாயகன் படத்தோட டீம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 121 கோடிக்கு டீல் பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்குறா அப்படின்றது தெரியல. ஸோ சன் டிவி வாங்கினா நல்லா இருக்கும். ஏன்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி கரெக்டாக தான் போட்டு படத்தை வந்து ஹைப் ஏற்றுவாங்க. பட் ஜி தமிழ்லாம் வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேய்ச்சிருவாங்க. கோட் படத்தை போட்டு தேய்ச்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் யார் வாங்க போறா அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வாங்குறாங்கன்னு. அண்ட் இந்த ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் பத்தின அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ தளபதி விஜய் அவருடைய கட்சியில் இருக்கிற ஆதா அர்ஜுன் அவர்கள் ரீசெண்டா இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த இன்டர்வியூல தளபதி விஜய் அவர்கள் 70வது படம் நடிப்பாரா அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ தளபதி விஜய் அவர்கள் 70வது படம் நடிப்பாரா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் மேமன்தோட ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்கிறது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது தளபதி விஜய் உண்டான எல்லா போர்ஷன் மேமன்தோட முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்கள் தீவிரமான கட்சியில் இறங்கி வேலை செய்ய போறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஃபுல்லா வந்து மக்களுக்கு தான் பணியாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காராமா. ஸோ வெறித்தனமான சம்பவம் தான். ஸோ அதுக்கப்புறமா மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மேமன்தோட எண்டில் ஷூட்டிங் முடியுது அப்படின்னா ஜூன் மந்த் தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடும். ஸோ ஒரு வெறித்தனமான சம்பவமா இருக்க போது. செகண்ட் நம்ம தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படத்தை ஓடிடி ரைட்ஸ்ல அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து 121 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதை பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்க மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.